அப்பொழுது அந்த ஆதிநாராயணரும் செப்புகிறாரந்த தேவன் தனக்கு தீடாம் தட்சணா பூமிதனில் தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நீசத்துக்கு அடையாளம் பூமியில் ஒரு திக்கு பொருந்தி மிக வாழும் சுவாமி வேதம் மறந்து சூழல் வேதம் உண்டாகும் சாதி வரம்பு தப்பி நீலை மாறும் பாவிகளுக்கு மூப்பு பார்மீதில் உண்டாகும் நீச குலங்கள் நெழு நெளன பூமிதனில் தூசியிடதண்டம் தொடர்ந்து பீடிப்பார்கள் வானத்து இடிகள் வருடம் தோறும் நீ நீளத்தில் வீழும் நின்று மாலை முழங்கும் பூமி முழங்கும் பொழுது மிக சாய்ந்து வரும் சீமைதொன் சோழன் சீர்வயிருமேவி வரும் இலைகள் கருகும் இருவேதம் பொய்யாகும் தலைகள் படலம் தட்டழிய ஓடி நிற்கும் நட்சத்திரமுதிரும் நடக்கும் வழி குறைகும் பொய் சேத்திர குறுக்கள் பூமிதனில் மேவி வரும் நல் நவ்வா தூளுக்கு நாட்டில் கலசல் வரும் சிவ ஆலயங்கள் தேய்ந்து சுவரிடியும் கிணறு பாழாகும் கீழோற்று பொய்யாகும் இணறு வெறுத்து எங்கு வாரே மனுக்கள் தங்களுக்கு மாகலசலுண்டாகும் முனக்க துரோகி உலகில் மிக உண்டாகும் மாமோக ஆசையினால் மாசண்டையாகி வரும் காமோக வெறியால் கனபலிகள் உண்டாகும் மாதாவை பிள்ளை வைப்போ நினைத்து நிற்கும் தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவார் மாட்டின் வயிற்றில் மனிதர் போல்தான் பிறக்கும் கோடானது பெருத்து கொல்வாசீல பேரை காணிக்கை வேண்டல் கை கூலிதான் மீறும் மாணிக்க தங்கம் வைராமீக மறையும் நீ நீளத்தில் பேகை
நிறந்து மிக கோட்டி செய்யும் மாநிலத்தில் வேளாண்மை மலையில் மிக கெடு வரும் பேதையர்கள் வெள்ளை பிறக்கும் அதிசயம் போல் கோதையர்கள் கொங்கை கூடாமலே வாழ்வார் கூட பிறப்பை கொடும்பகை போல நீடுவார் வானமுருகும் மலைகேல் சோரியாது தானும் அழியும் சாஸ்திரங்கள் பொய்யாகும் ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும் வீணர் வெறுப்பார் வீடதனை தான் கெடுப்பார் தாண்டவரும் வேதம் தலையழிய விட்டிடுவார் பொய் வேதம் பூமிதனில் பெருத்து மிக உண்டாகும் மெய் வேதம் தன்னை விரும்பாதீகழ்ச்சி செய்வார் கள்ள பெருப்பார் கரியோப்பு மேமலியும் கொள்ளையாய் சம்பை கோடாமோ கொழியுமாய் நாணீரப்பார் நஞ்சுதென்றே இறப்பார் கேணிக்குள்ளே இறப்பார் கீறி கொண்டே சாவார் வைராமொழுங்கி மாழ்வாசீல வேர்கள் தூயரம்பொருக்காமல் தோய மதிலே வீழ்வார் ஈக்கள் பெருகும் எறும்பு மீக பெருகும் காய்கள் பெருகும் கஞ்சாவின் பெருகும் சந்நியாசி நிஷ்டை தவறியலைவார்கள் ஒண்ணாமது சாதி ஊலை மெழுகு போலலைவார் கட்டழிந்து பெண்கள் கற்பூமீக தவறும் சட்டமளியும் சத்தியாபலமிடியும் கூட்டம் குலையும் குடும்பம் பகையாகும் நாட்டை அரசாங்கம் 4 2 3 கோட்டை அழியும் குச்சிகட்டை மதிலாம் சீவ செந்தல்லாம் தீனி இல்லாதட்டழியும் சுமை பெருகும் சுறாவளி மீறும் அக்கினியால் தண்ணீரால் அநேக சீமை அழியும் முக்கியமாய் லோகமதில் வாந்தி மீக மீறும் எப்படித்தான் அல்லாமல் இன்னும் அநேகவளம் செப்பதுலையாது செப்புவேன் பின்னுனக்கு நீ கேட்டதற்கு
நிலையாக இத்தனையும் நான் தேட்டமாக நாடி உன்னோடுரைத்தேன். உன் பேரால் நானும் உள்ளாசை கொண்டிருந்தேன். தன் பேரால் எந்தனுக்கு தலை சீரைதான் மாறுமென்று சொன்னேன் உனக்கு. சொல்லுவேன் இன்னமுமே என்ன ஆயி நீ பிறக்க ஏதுனக்கு சங்கடம்கான் என்றுரைக்க நாதன் இசைந்த தேவனுரைப்பான். ஐயாவே என்னுடைய ஆதி தீருவுளமே பொய்யான கலியில் பிறக்க போகச் சொன்னீரே. சாதிபதினாய் தான் விரித்தானே நீசன் ஆதிச்சாதிதனிலே அமையுமையா என்கோவே. அல்லாமல் உந்தனுக்கு ஆதிவரை என்னாலும் நல்லாக தொண்டு வண்ணி நவ்வீருக்கும் அணுவில் படையுமையா எந்த பிதாவே என பணிந்தான். கூடையொன்றார் பெரிய குருவம் மகிழ்ந்துரைப்பார். நல்லது காண் தேவானி நம்மக்கள் வேரில் வெல்லமர்கோன் வாழும் வெற்றி தெய்வலோகவித்தாய். அவ்வழியில் அம்மனுவில் ஆன சான்றோர் குலத்தில் மெய்வழி இலங்கே மிக பிறக்கவோ நீ என்றார். நல்லது தானென்று நவிலுவார் தேவருமே வல்லவரே மூவருக்கும் மைத்துனராய் நிற்போரே. என்னை பிறவி இப்போது செய்யுமென்று வண்ணத்தேவாதி வணங்கி நின்றான் மாயவரை. அப்பொழுது ஐயா நாராயணர் மகிழ்ந்து முப்பொழுது உள்ள முறமையது குரலுற்றார். ஆறுதரம் நம்மை ஆகம் வைத்து கொண்ட சடம் பேறு பெற்றதில்லையே. பேரு நாம் இந்தலையே அச்சடலாம் அம்மலையில் அருந்தவசு பண்ணினதே. இச்சடலம் இடேற இந்த நாள் வந்ததென்று தேவன் சடலமதை திக்கன்று தான் அளித்து மூவர் நடுவருட முச்சடல கூடதையும் வரவழைத்து வாருமென்று மறையோரை தானேவி விரைவாக வாருமென்று விடை கொடுத்தாரல்லோரும். நடந்து மறையோர் நல்ல மலைதான் பார்த்து
சடம் வீத்திருந்த தங்கமலை மீதில் வந்தார். மலை மீதில் வந்து மாலை போதுமைதான் பார்த்து ஆலை மீதில் வாழ்ந்துவராம் ஆனவதி தன்னுடைய வடவாசல் நீரே வாழும் மலை இதுதான் தங்க கிணர் வங்க கிணர் தாம்பிர கிணறுடனே சங்கமகை இம்மலையின் தடாகமிது நன்றனவே கரை காணாதேவர் காட்சியிடும் இம்மலைதான் விரைவான மாமுனிவர் வீற்றிருக்கும் இம்மலைதான் மாறித்தோரை தான் எழுப்போம் வாய்த்த சஞ்சீவி வளரும் பதித்தான இம்மலையின் பகுத்துரைக்க கூடாது என்று சொல்லி தேவர் ஏற்ற மலைக்குள்ளேகி நன்று நன்று என்று நாடியவர் பார்க்குகையில் கண்டாரே காயாம்போ கண்ணர் குடதையும் கொண்டாடி குடதையும் குளிர்ந்த ரதமிதேற்றி நடந்தார் கையிலை நாதர் திரு குளமதில் படந்தார மார்வன் வாய்த்தறிநாரணரும் பார்த்து சடலமதை பாதித்த முகத்தோடனைத்து தேற்றி உயிர் கொடுத்து செப்புவார் கூடுடனே எடுத்த பிறப்புக்கு எல்லாமேனை சுமந்து அடுத்த மூவுலகும் அங்கங்கே கொண்டேகி பூமி கடலும் பொறுப்பு பூலோகமெல்லாம் நேமித்தரை சுமந்து நேட்ட மூடந்திருந்தாய் நீ செய்த நன்றி நீனை குறைக்க கூடாது நான் உனக்கு செய்யும் நன்றி மிக கேளு எத்தனை நாளும் என்னை சுமந்து பாடுபட்டாய் புத்திரனாய் நீ எனக்கு பெரிய தெய்வ உயிரில் பிறந்து பூவி மீதில் பின்னும் சில நாள் கழித்து சிறந்த முகூர்த்தமதில் சேர்த்தே ஊனை எடுத்து உந்தனுக்கு புத்தி உபதேசங்கள் உரைத்து எந்த தூயர் மாற்ற யுக சோதனைக்கு அனுப்பி உந்தன் துயர் மாற்றி யுக துயரமும் தான் மாற்றி எந்த தூயர் மாற்றி ஈசர் தூயர் மாற்றி காலியை அறுத்து கனாபயன்கள் தான் அறுத்து சலிவில்லா தரும தங்க நவரத்னபதி முத்து நவரத்ன
முடியுனக்கு நான் அருளி எத்திசையும் ஏற்க ஏற்ற மனு அன்போர்கள் காட்டியாங் கோழி காட்சியிட்டு உந்தனுக்கு 8 திசை போற்ற ஏற்ற குடை ஒன்று தந்து அரசாண்டு நீயும் அழியா திருவுளம்போல் வீர சான்றோர் சூழ வீர கோடி நிறுத்தி செங்கோல்கு தரும சிவசெங்கோலும் அருளி எங்கோல என் கோலரசும் என் நாம சக்கரத்தால் சீமை என்பத்தாரும் சொல்லொன்றே குள்ளாக்கி பூமுக சிங்காசனமும் பொன்முக சிங்காசனமும் கோமுக சிங்காசனமும் பொன்முக சிங்காசனமும் மாமுக சிங்காசனமும் மயில்முக சிங்காசனமும் அன்னமுக சனமீதே ஆகவேதான் பொன்னாம்பலம் போல் பெரிய சிங்காசனந்தான் 32 ஆரம் முழுதும் மூனக்கருளி செப்போத்த மாணாக்கர் சேவிக்க உந்தனுக்கு தருவே நான் உன்னுடைய தாயார் ஆணையதாய் எந்தையாநாதன் எடுத்து அவர்க்கே உரைக்க நன்றனவே வானோர் நற்பூரணனை கொண்டாடி பேருபத்த ஜன்மம் பிராணனிது நன்றனவே பூர்வத்திலுள்ள பூசாந்தீரவளமை என்னதவம் செய்தாரோ இத்தேவன் தாய்தகப்பன் பொன்னப்ப நாராயணர்க்கு பிள்ளையென வந்துதிக்க நாராயணரை பெறவே நல்ல தசரதரும் பூரணமாய் நின்றதவம் புகண்டிடவே கூடாது 12,000 வருஷம் பாரதவசு பண்ணி 300 வாரமதாய் உலகளந்தோர் வேசமதில் 8,000 எடுத்தாரொரு ராமரூரு கண்ணாளர் தந்தனுக்கு கற்பகம்போலித்தேவன் மதலையாய் வீரந்து வையகத்தை ஆழ்வானென்று கதலிவாய்நாதன் கற்பித்தாரிப்படியே 6 பெற்ற பேரும் அல்ல பேரிப்பலந்தான் பேரு பெற்றவர் இவர்தான் பிறந்த ஈனமதிலே நாம் பிறந்தாலும் பெரிய நலம் கேட்டோம் என்று சொல்லி
தாம் பிறக்க போவோம் என்று சான்றோராய்தான் பிறந்தார். அவர்கள் பிறக்க ஆன தெய்வ பூரணனை திவசமது பார்த்து செய்தார் வீரவியது செய்ய சிவமும் சிவவேதனும் மகிழ்ந்து வையாமளந்த மாலோ வீரவி செய்தார். இங்கே சம்பூர்ண தேவன் பார்க்குற சம்பூர்ண தேவன் யார் அப்படின்னா பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இதை பேசிட்டு இருந்துருக்கிறோம். என்ன அப்படின்னா, அங்கே அந்த ராமரை பெற்றெடுப்பதற்காக அந்த தசரதர் எவ்வளவோ ஆண்டுகள் தவம் இருந்தார். அந்த சீதாவை பெற்றெடுத்ததுக்காக அந்த ஜனகர் எவ்வளவோ ஆண்டுகள் தவம் இருந்தார் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு வரோம். இங்கே கண்ணனை பெற்றெடுக்க அந்த தேவகியும் யசோதாவும் தேவகியும் ரோகிணியும் எவ்வளவோ தவம் இருக்கிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம். அப்போ இங்கே இந்த தெய்வ சம்பூரணனை 10வது அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த தெய்வ சம்பூரணனை பெற்றெடுத்த அந்த தாயும் தந்தையும் ஏன் இவர் இவ்வளோ நல்லாக சொல்லவில்லை? இங்கே சொல்லுகின்றார், இப்போ இந்த தேவனை நாம் பெற்றெடுக்க என்ன தவம் செய்திருப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் ஏன் இந்த தாயையும் தந்தையும் அரிகோபலசீசர் சொல்லாத காரணம் என்ன அப்படின்னா, கண்ணு முன்னாலே இருப்பவர்களை யாருக்குமே தெரியாது. கண்ணு முன்னாலே நடந்த நிகழ்ச்சி யாருக்குமே தெரியாது. ஐயா வைகுண்டர் அங்கே அந்த அந்த திருவனந்தபுரத்தை ஆண்ட அந்த மன்னவன் சோதனை செய்யவில்லை என்றால், ஐயா வைகுண்டர் அந்த நோய் பிணிகளை தீர்க்கவில்லை என்றால் அவருக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்கவே செய்யாது. அவரையும் யாரும் அந்த இறைவன் என்று நினைத்திருக்கவே மாட்டாங்க. யாரும் அவர் அருகில் சென்றிருக்கவே மாட்டாங்க. நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயா வைகுண்டருக்கு ஏன் இந்த பெருமை? எவ்வளவோ தேவர்கள், வானோர்கள், தெய்வேந்திரர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தவங்க அங்கே அந்த சம்பூரணன் என்ற அந்த 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 ஒரு உயிரை மிகப்படியாக சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒருவரை தன்னுடன் ஐக்கியமாக்குவதற்கு தயாரா இருக்கின்றார். யார் ஒருவர் இன்னொரு உயிரை மேலெழும்ப வேண்டும் என்று நினைக்கின்றானோ, யார் நாம் தவம் ஏற்றால் மட்டும் போதாது, நாம் தவம் ஏற்று தன்னிலை அடைந்தால் மட்டும் நாம் போதாது, இன்னொரு உயிரையும் நாம் மேலேற்று துடிக்க வேண்டும். அதுதான் சீடர்களை எல்லாம் தேடுகின்றார்கள். ஞானிகள் எல்லாம், அந்த சித்தர்கள் எல்லாம் சீடர்களை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாராவது வருவாங்களா? இன்னைக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் போறவங்க எல்லாம் வேற மாதிரி குருவிட்டு தான் போறாங்க. தன்னை உணர சொல்லுகின்ற குருவிட்ட யாருமே போறதில்லை. ஏன்னா அங்கே வேலை இருக்காது அவங்களுக்கு. அங்கே யாரும் காசு கேட்க மாட்டாங்க. தன்னை உணர சொல்பவர்கள் அங்கே போய் பணம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அங்கே அவங்களுக்கெல்லாம் ஆடி பாடி அந்த இதெல்லாம் காமிக்க தெரியாது. அதெல்லாம் என்ன செய்யணும், அவர்களுடைய அந்த மவுஸ் அங்கே தெரிவதில்லை. ஆனாலும் இங்கே சம்பூரணன் ஒரு உயிரை மேலேற்றுகின்றார். அதனால் அவருக்கு அந்த தனி சிறப்பு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இங்கே சொல்லுகின்றார், அவர் பிறக்க போகும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை சொல்லி கொண்டு வருகின்றார். என்ன நிகழ்வுகளுக்கும், அதாவது பூமியில் ஒரு திக்கு பொருந்தி வாழும்னு சொல்றாரு. எல்லா இடமுமே மக்கள் பொருந்தி தான் வாழ்றாங்க. ஆனாலும் அங்கே என்னது பல பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. அதை சொல்லுகின்றார். நஞ்சு திண்டு சாவாங்க, அந்த எண்ணம் வரும், நாண்டு கொண்டு சாகின்ற எண்ணம் வரும், எவ்வளவோ அந்த கெடுதல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எல்லா அந்த பூகம்பம் வரும், சுனாமி வரும். இதெல்லாம் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எப்பொழுதும் அந்த வந்து கொண்டு இருக்கோம். நம்ம இது பண்ண எப்பொழுதும் இயற்கை சீற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். நம்மளுடைய 5 விரல்களும் நமக்கு ஒன்று போல இருக்கின்றதா? இல்லையே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பார்கள். கண்டிப்பா அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. அப்போ அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுக்கெல்லாம் வரும்போதுதான் நீ இங்கே பிறப்பா என்று சொல்லுகின்றார். ஒரு விஷயம் நம்ம நல்லா கண்டிப்பா ஞாபகம்